ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குடல் குழம்பும் இட்லி தான். அது எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குடல் எடுத்துகிட்டு வந்து அதை கட் பண்ணி கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி மஞ்சள் போட்டு நல்லா கழுவணும். கிட்டத்தட்ட ஒரு 10 வாட்டி கழுவுனா தான் இந்த மாதிரி கலர்லேயே வரும். தண்ணி வந்துட்டு பாருங்கள், ஒயிட் கலரில் ஆகிற வரைக்குமே அந்த குடலை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு இந்த குடல் அதில் போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு மட்டும் போட்டு கலக்கி விட்டுட்டோம்னா அதில் வந்து நிறைய தண்ணி விடும். அந்த தண்ணி ஃபுல்லுமே ட்ரை ஆகிற வரைக்கும் அதை அப்படியே விட்டுறணும். அதை ட்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை போயிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இதுக்கு தேவையான மசாலா என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தேங்காய் இது மட்டும்தான் நான் போட்டு செய்வேன். பாருங்கள், இவ்வளோ ட்ரை ஆகிற வரையுமே அதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆட்டின மசாலா அதில் கொட்டி மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, கரம் மசாலா, தக்காளி எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விடணும். வதக்கி விட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 4 விசில் 5 விசில் விட்டோன்னா கிரேவி வந்து சூப்பராக வந்துடும். இதுக்கு வந்து சுட சுட இட்லி போட்டு சாப்பிட்டோன்னா அப்படியே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.